திருநெல்வேலி ரோடும் தூத்துக்குடி ரோடும் சந்திக்கூடிய இடத்துல முருகன் கோயில் ஆட்சி முன்னாடி சுமார் ஒரு 8 மாசமா மழைநீர் வடிகால குடியில் சாக்கடை கட்டி தினசரி வெளியேறிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய பக்தர்களும் பொதுமக்களும் அதில் பக்கத்தில் நிற்கிற காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை வரைக்கும் நீங்க மூக்க பொத்திட்டு நிற்கிறாங்க. அருகில அரசு மருத்துவமனை. இந்த சுகாதார சீர்கேட்டில் தினசரி பலருக்கு காய்ச்சல் நோய் தொற்று வருது. இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் நேரடியாகவே தெரியப்படுத்தியிருக்கேன். ஆணையர்கிட்ட நேரடியாக போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நிகழ்வு காட்டியிருக்கேன். தமிழ்நாடு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஏடி அவர்கிட்டையும் நான் அந்த வீடியோவை எடுத்து காட்டியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இது இடம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை நகராட்சியில் கேட்டா அப்படி சொல்லுது. தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாடு தேசிய நெடுஞ்சாலை கேட்டா இது நகராட்சி இடங்காங்க. நகராட்சியும் தேசிய நெடுஞ்சாலையும் போட்டு மக்களுடைய கடமையை செய்யாம இன்னைக்கு திருச்செந்தூரை சாக்கடையாக்கி வச்சிருக்காங்க. ஒரு வருஷம் ஆச்சு. நான் இந்த வீடியோ எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் அனுப்பியிருக்கேன். எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். திருச்செந்தூர்ல ஒரு புனிதமான இடம் சொல்றோம். ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கிற இடத்துல புனிதமான இடத்தை இன்னைக்கு சாக்கடையாக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள்னா நாங்க ஒரு சமூக ஆர்வலர்கள், எங்களை இழிவா பேசிட்டு போறோம். ஏங்க மக்கள் இவ்வளவு சாக்கடை இருக்கு, நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், நீங்க இந்த நகராட்சிக்கு ஒரு மனு கொடுக்க முடியாதாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் நான் தெரியப்படுத்திருக்கேன். அதான் பொதுமக்களுக்கு வெளியூர்ல இருந்து அவங்களுக்கு தெரியாது. எங்களை அசிங்கமா பேசிட்டு போறான். இன்னைக்கு ஒரு இழிவான சூழ்நிலை தான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல நம்ம குடியிருந்து இருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட சாக்கடைக்குள்ளதான் உண்ணாவிரதம் இருக்க. இப்போதைக்கு நான் இன்னைக்கு மலர் வளையம் வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி இருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சாக்கடைக்குள்ள உண்ணாவிரதம் இருக்கிறத நான் தெரியப்படுத்தினேன். ஏன்னா இது பொது சுகாதாரத்தினுடைய உச்ச சீர்கேடு. இதையும் நாங்கள் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தின பிறகு தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏன் ஒரு ஆணையர் இல்ல? எத்தனை சுகாதார ஆய்வாளர் மன்றங்கள் இருக்கு, எத்தனை அதிகாரிகள் இருக்கிறீங்க? மக்களை மடையர்களா நினைக்காதீங்க. மக்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. ஏன்னா நாங்க வரியை செலுத்துறோம். வீட்டு வரி, சாலை வரி, எந்த வரி செலுத்தாம இருக்கோம்? அதுவும் பல மடங்கு வரியை செலுத்துறோம். அதன் பின்னம் எங்களை திருச்செந்தூர்ல பல மடங்கு சுகாதார சீர்கேடு ஆக்கிட்டீங்க. எங்க பார்த்தாலும் சாக்கடை. இப்படி கோயில் ஆட்சி முன்னாடி இப்படி சாக்கடை ஒரு இழிவான செயல். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியப்படுத்துறேன். உடனடி அசுர வேகத்தில் நடவடிக்கை எடுங்க.